அற்புதமான பண்டைய தமிழ் நம் முன்னோர்களின் அறிவை, வீரத்தை, நெஞ்சில் பதியும் பண்பாட்டை நமக்கு நினைவூட்ட போகிறது. கைத்தட்டலுடன் பண்டைய தமிழ் கதையை வரவேற்போம். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 985 முதல் கிபி 1014 வரை 30 ஆண்டுகள் ஆட்சி செய்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த வீர தமிழன் நம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை நாம் இப்பொழுது காண்போம். தஞ்சை மாநகரத்து குடிமக்களே, இன்று நமது மன்னர் ராஜராஜ சக்கரவர்த்தியில் பிறந்த தைப்பசி திங்கள் இந்த சுப நாளில் அனைவரும் வருக வருக என்று அழைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நமது மாமன்னர் ராஜராஜன் அவர்களின் பிறந்த நாளை இந்த தஞ்சையில் பெருவிழாவாக கொண்டாடுகின்றன. அந்த காட்சியை காண இங்கே வேலை செய்கிற சிற்பிகளும் மற்றவர்களும் சென்று விட்டனர். ஆனால் நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் சிந்தனை சிற்பத்தை செதுக்குவதிலே வைத்துள்ளீர்கள். உங்கள் கடமை உணர்வை என்னவென்று பாராட்டுவது. அந்த அளவிற்கு பொறுப்புள்ள உங்களை தலைமை சிற்பியாக நியமித்த நம் மன்னரின் அறிவின் உயர்வை என்னவென்று கூறுவது? பொன்னா, நம் மன்னரின் பெருமையை இந்த தஞ்சை மாநகரில் மட்டுமே பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த தஞ்சை மாநகரில் அவர் அமைக்கப் போகும் பெருவுடையார் கோயில் அறுவடை ஆலயமாக அமைத்த பிறகு அவருடைய பெருமை உலகமே பாராட்டப் போகிறது. உலக அளவில் நம் மன்னருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கப் போகும் இந்த கோயிலின் சிற்பங்களை உயிருள்ளதாக வடிவமைப்பதில் மட்டுமே இப்பொழுது என் முழு கவனமும் அடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி எனக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உள்ளது. அதற்கு ஒரு வேலையாளை நியமிக்க வேண்டும் என்று வேலை செய்யும் ஒருவருடைய தேவை என்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை பூர்த்தி செய்து கொடுத்து நம் அனைவரையும் அன்பாலும் பண்பாலும் நிகழ்ச்சி அடைய செய்த நம் மன்னரின் வெற்றியில் ஒரு சிறு துளியாக இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை பொன்னா. ஆமையேனே, நம் மன்னரின் ஆட்சியில் தான் இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அன்பும் அருளும் கொண்ட நம் மன்னர் ராஜராஜன் வாழ்ந்த காலத்தில் நாம் எல்லோரும் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பொன்னா, எங்க வெற்றிலை மடித்து கொடு. பொன்னா. மன்னா, தாங்களா? என்னை மன்னித்து விடுங்கள். பொன்னா என்று நினைத்து விட்டேன் வேலையில் உள்ள ஆர்வத்தில். மகா சிற்பியாரே, ஒளியை கையில் எடுத்து தெய்வத்தை செதுக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதனும் இந்த பணிவிட செய்ய வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் என் மனமாற பூரிக்கிறேன். நாடு வாழ செங்கோல் ஏந்தும் என்னை விட நல்ல கலைகளை வாழ வைக்கும் உங்களை போன்ற கலைஞருக்கு என்றென்றும் சிரம் தாழ்த்தி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். காலத்தையும் கடக்கிறது உங்களது கலை. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளேயே முடிந்து விடுகிறது என் போன்ற மன்னனின் நிலை. அப்படி இருக்க என்னை உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசுகிறீர்களே, இது சரியா? நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை இன்றுதான் பெற்றதாக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மன்னர் மன்னா, தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இன்று தங்கள் பிறந்த நாளை எல்லோரும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீங்களோ அங்கே இல்லாமல் இங்கே வந்துள்ளீர்கள். அவர்கள் சாதாரண மனிதர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நானோ தெய்வம் பிறக்கும் அற்புதமான காட்சியை காண வந்துள்ளேன்.
அரசியாரே, மன்னிக்க வேண்டும் மகாராணி. இது என்னுடைய குழந்தைதான். வேலையின் சிந்தனையில் குழந்தை அழுவதை கவனிக்கவில்லை. அம்மா, நம் நாட்டில் அனைத்து குழந்தைகளும் எனக்கு சொந்தம். இது என்னுடைய குழந்தை, நான் கவனித்துக் கொள்கிறேன். மேலும் வேலை செய்யாதவர்கள் வேலை செய்பவர்களுக்கு உதவுவதுதானே தர்மம். மன்னர் மன்னவா, வாழ்க பல்லாண்டு. உங்கள் இருவரின் பெருந்தன்மையை எனவென்று கூறுவது இன்று கருதேவரை சந்திப்பதாக சொல்லியிருந்தீர்கள். மறந்துவிட்டேன். வாருங்கள், செல்கலாம். வாருங்கள் கரூர் தேவரே, வாருங்கள். நம் பெரிய கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய உதவி அனைவரையும் பெருமைக்குள் ஆழ்த்தினீர்களே, அன்று பார்த்தது. வாழ்க மன்னா, வாழ்க பல்லாண்டு. இன்று ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் அல்லவா? உன் பிறந்த நாள் அன்று உன்னை வாழ்த்தி செல்லலாம் என்று வந்தேன். நாடு வாழ நீ பாடுபடுகிறாய், நீ வாழ நான் பல தலங்களுக்கு சென்று ஆண்டவனை வழிபடுகிறேன். இவள் தமிழ் புலமையில் சிறந்தவள், நாடக வரலாற்றை எழுதுவதில் தேர்ச்சி பெற்றவள். இவள் பெயர் தமிழரசி. தங்களுடைய வரலாற்றை எழுதுவதற்காக அழைத்து வந்தேன். வணக்கம் சக்கரவர்த்திகளே. வணக்கம். என் வரலாற்றை எழுதும் அளவிற்கு நான் தகுதி உள்ளவனா? இங்கு எழுதும் அளவிற்கு என் வரலாற்றில் விஷயங்கள் அடங்கி உள்ளதா? அதில் என்ன சந்தேகம்? வரலாற்று ஆசிரியர்களுக்கு விஷயதானம் கொடுத்து அவ்வப்போது தாங்கள் செய்து வரும் நற்பணிகளை செப்புகளிலும் கல்வெட்டுகளிலும் செய்தி என்னும் பெயரால் குறித்து வைக்கும் பழக்கத்தை முதலில் உண்டாக்கியது தாங்கள் தானே? நான் குறித்து வைக்க சொன்னது என் பெருமையை குறிப்பிடுவதற்காக அல்ல, நம் நாட்டின் வீர தீர செயல்களையும் நம் மரபுகளையும் பற்றி அறிந்து கொள்ளவும் எதிர்கால சந்ததியினருக்கு உதவியாக இருக்கும் என்றுதான் நான் இந்த ஏற்பாடை செய்ய சொன்னேன். சரி, நீங்கள் இங்கேயே சிறிது நாட்கள் தங்கி நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து பிறகு உங்கள் நாடகத்தை தொடங்கலாம். உத்தரவு அரசே. அப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியுடன் உள்ளோம். ஆனால் அண்ணன் ராஜேந்திரன் இன்னும் வரவில்லை என்று நினைக்கும் போதுதான் மனம் சங்கடப்படுகிறது. பொன்னான வேங்கி நாட்டின் விடுதலைக்காக போராட சென்று இருக்கிறான். இந்நேரம் வெற்றி வாகை சூடியிருப்பான் என் மகன் ராஜேந்திரன். வேங்கை நாட்டு விடுதலைக்காக சோழ நாட்டு படையுடன் போர் புரிதல். சக்திவர்மரே, விமலாதித்தா, என் தந்தை சோழ சக்கரவர்த்திகளின் கட்டளைக்கு இணங்க எங்கள் படையுடன் வந்து உங்களுக்கு உதவியாக நின்று சத்யாஸ்ரீனிடமிருந்து வேங்கை நாட்டை மீட்டு தந்து விட்டோம். இளவரசே, உங்களையும் உங்கள் தந்தையாரை நான் எவ்வாறு பாராட்டுவது? இன்று போல் என்றும் தாங்களும் விமலாதித்தனும் நண்பராகவே இருக்க வேண்டும். அண்ணா, நாங்கள் இருவரும் பாலியத்திலிருந்தே நல்ல நண்பர்கள். இருவரையும் இந்த உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாது. மன்னா, தோல்வியடைந்த எதிர்ப்படைகள் அனைத்தையும் கைது செய்து விட்டோம். ஆனால் சத்யாஸ்ரீயன் மட்டும் தப்பித்து ஓடிவிட்டான். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எங்கு போயிருப்பான்? அரண்மனையில் தான் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பான். வாருங்கள், போய் பார்க்கலாம். சத்யாஸ்ரீயன் அரண்மனை. வாருங்கள் சத்யாஸ்ரீனே, வாருங்கள். என்னவாயிற்று? பாலதேவனே, உங்கள் ராஜதந்திரம் பலிக்கவில்லை. போரில் நாம் தோற்றுவிட்டோம். இந்த சத்யாஸ்ரீனுக்கு ஒரு பெரிய அடி. சக்திவர்மருக்கு துணையாக சோழனின் படைகள் வந்த பிறகு நம் வீரர்கள் ஒவ்வொருவராக மடிந்து விட்டனர். சோழனின் படைக்கு எதிராக எவராலும் நிற்க முடியாது. அவர்களை இனிமேல் நாம் சூழ்ச்சியின் மூலம்தான் வெல்ல வேண்டும். சோழ சாம்ராஜ்யத்தை சரிய வைக்க வேண்டும். மன்னா, விரிவாக கேளுங்கள். நான் அவர்களுடன் சென்று உங்களை முற்றிலுமாக வெறுத்தது போல் நடித்து சோழ சாம்ராஜ்யத்தை வளைத்து நிமிர்ந்து நிற்கும் அந்த ராஜராஜ சோழனையும் வளைத்து உங்கள் முன் நிறுத்தி விடாவிட்டால் என் பெயர் பாலதேவர் அல்ல, உங்கள் ராஜதந்திரியும் அல்ல. என்னை அந்த தூண்டில் கட்டி போட்டு விட்டு இங்கிருந்து புறப்படுங்கள். அந்த தூண்டுறோம்.
பாலதேவரே, கவனம் கவனமாக செயல்படுங்கள். இம்முறை வெற்றி அவர்கள் பக்கம்தான். ஆனால் அடுத்த முறை இந்த சத்யாஸ்ரீனின் பன்றிக்கொடி அந்த கோட்டையில் பறந்தே தீரும். ராஜேந்திரன், விமலாதித்தன், சக்திவர்மர் மூவருடைய வருகை. யார் நீ? இளவரசே, இவன் தான் சத்யாஸ்ரீயின் ராஜதந்திரி, பெயர் பாலதேவர். ஓஹோ, சத்யாஸ்ரீனை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உத்தமர் இவர்தானா அண்ணா? தவறான கணக்கு போடாதீர்கள். சத்யாஸ்ரீனை சமாதானமாக போக சொல்லி நான் எவ்வளவோ கூறினேன். அவன் காலில் விழுந்து மன்றாடினேன். ஆனால் அந்த பாவி கேட்கவில்லையே. என்னை கட்டி போட்டு வெட்ட வந்தான். அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். அதனால் நான் தப்பித்துக் கொண்டேன். விமலாதித்தா, இந்த நயவஞ்சகனின் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் சிரசை வெட்டி விடுவோம். இளவரசே, அவசரப்படாதீர்கள். என்னை சோழ சக்கரவர்த்தியிடம் அழைத்து செல்லுங்கள். அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாரங்கே? அவரை இழுத்து வாருங்கள். அரசபை. மன்னர் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக. மகனே, வருக வருக, உன் வரவு நல்வரவாகும். ஆமாம், யார் இவர்? இவன் சத்யாஸ்ரீயனின் ராஜதந்திரியாம். பெயர் பாலதேவர். சத்யாஸ்ரீயன் இவரை மட்டும் தூணில் கட்டி போட்டுவிட்டு அவன் தலைமறைவாகிவிட்டான். சரி, இவரை எதற்கு இங்கு அழைத்து வந்தாய்? நானும் இவனை அங்கேயே கொன்றுவிடச் சொன்னேன். ஆனால் இவரோ தாங்களை பார்த்த பிறகுதான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். அதனால் தான் இங்கு அழைத்து வந்தேன். வாழ்க சோழ சக்கரவர்த்தி, வாழ்க சோழ சாம்ராஜ்யம். மன்னர் மன்னா, அந்த சத்யாஸ்ரீயன் ஒரு துரோகி. அவன் என்னையே கொல்ல துணிந்தவன். அவனை சரணடை சொல்லி நான் எவ்வளோ மாண்டாடினேன். ஆனால் அந்த பாவி கேட்கவில்லை. நன்மை ஏற்க மறுத்தான். அதனால் நான் அவனை வெறுத்து விட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சிறந்த ராஜதந்திரியாக இருந்து உங்களின் புகழை மேலும் வளர்க்க பாடுபடுவேன். என்னை நம்புங்கள். ஒரு ராஜதந்திரியால் தானே இன்னொரு ராஜதந்திரியை புரிந்து கொள்ள முடியும். உங்களை மன்றாடி கேட்கிறேன். பாலதேவரே, எழுந்திரீங்கள். நீங்கள் இந்த அளவிற்கு மனம் வருத்தி பேசும்போது எனக்கு எப்படி உங்களை புரியாமல் இருக்கும்? அமைச்சரே. ஆமண்ணா. இன்று முதல் பாலதேவரே எனது அரசியல் ஆலோசகர். எனக்கு கொடுக்கும் அனைத்து மரியாதையும் நீங்கள் அவருக்கும் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தமிழரசியாரே. அரசே, இவர் பாலதேவர், அதிமேதை, தலையெல்லாம் மூளை. நான் தான் இவர், இவர் தான் நான். இன்று முதல் உங்கள் கதையில் நீங்கள் பாலதேவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாலதேவரால் தான் ராஜராஜனின் கதைக்கு பல சுவாரஸ்யங்கள் காற்று கொண்டு இருக்கிறது. அப்படியே ஆகட்டும் அரசே. பாலதேவரே, இந்த ஊன்றுகோலை பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள். மன்னா, என் ராஜதந்திரியை பற்றி தாங்கள் போக போக பார்க்கத்தானே போகிறீர்கள்? ஆமாம், பார்க்கத்தானே போகிறேன். அது மட்டுமல்ல, பார்த்து ரசிக்கவும் போகிறீர்கள். ஆமாம், ரசிக்கத்தானே உங்களை இங்கேயே இருக்க சொன்னேன். சரி, நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சோழனின் அரண்மனையில் பாலதேவரின் இருப்பிடம். வணக்கம் ராஜதந்திரியாரே. யார் நீ? ஏன் என்னை காண வந்தாய்? என் பெயர் பூங்குவதை. நான் ஒரு அனாதை. தங்களின் இரட்டை பாகை நாடுதான் நான் பிறந்த பொன்னாடு. ஓ, என் நாட்டைச் சேர்ந்தவளா நீ? தங்கள் நாட்டை சேர்ந்தவள் மட்டுமல்ல, என் நாட்டிற்காக எதையும் செய்பவள். தங்கள் மேல் பற்று கொண்டவள், பக்தி கொண்டவள். ராஜராஜ சோழனை வீழ்த்திவிட்டு இந்த சாம்ராஜ்யத்தை நமது மன்னன் சத்யாஸ்ரீயன் ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவள். நமது மன்னன் சத்யாஸ்ரீயனை அங்கே அனாதை போல் விட்டுவிட்டு இங்கு உயிருக்கு பயந்து சோற்றுக்காக சோழனிடம் கைகட்டி சேவை செய்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இந்த வாழ்வை வாழ்வதற்கு நீங்கள் செத்து தொலையலாம். இதை கூறுவதற்கே வந்தேன். வருகிறேன். நில் பூங்கோதை. நான் ஒன்றும் சோற்றுக்காக வரவில்லை. சோழனிடம் உறவாடி பழி தீர்த்து கொள்ளத்தான் வந்துள்ளேன். அப்படி என்றால் அந்த வேலையை என்னிடம் ஒப்படையுங்கள். கச்சிதமாக செய்து முடிக்கிறேன். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. சரி,
நானும் உன்னை போல் ஒரு நம்பிக்கையான ஒருவரை தான் தேடிக்கொண்டிருந்தேன். அந்த இறைவனே உன்னை என்னிடம் அனுப்பியுள்ளார். அப்படி என்றால் உங்களுடன் இருந்து சோழனை வீழ்த்த நானும் உதவுகிறேன். பாலதேவரும் பூங்கோதையும் சோழ அரண்மனையில் சில நாட்கள் தங்கி அவரை வீழ்த்துவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தனர். வாருங்கள் சஜஸ்டனே, வாருங்கள், அமருங்கள். என்ன பாலதேவனே, சோழன் எப்படி இருக்கிறான்? ஐயோ பாவம், அவன் என் வலையில் விழுந்து விட்டான். நான் உங்களை சேர்ந்தவன் என்று தெரியாமல் என் மீது அபார நம்பிக்கை வைத்து விட்டான். பிறகு என்ன, தங்களின் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி சோழனின் அரசியலிலும் குடும்பத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டியதுதானே? வெகு சுலபமாக சொல்லிவிட்டீர்களே. மன்னரே, நமது ராஜதந்திரியார் அவரது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். சோழனின் குடும்பத்தில் குழப்பமும் ஆரம்பித்து விட்டது. பலே பலே, தங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. இதை சோழன் நம்பி விட்டானா? என் வார்த்தைக்கு பதில் வார்த்தை ஏது? என் வார்த்தையை கேட்டு உடனே விமலத்தினை வர சொல்லி சோழன் தகவல் அனுப்பினான். அது மட்டுமல்ல, தஞ்சை பெரிய கோவில் கும்பாபிஷேகத்திற்கும் அவனுக்கு அழைப்பு விடுக்க விடவில்லை. இருவருக்கும் இடையே மிகப்பெரிய மனசாபத்தை ஏற்படுத்தி விட்டேன். மேலும் தன் நண்பன் நாட்டின் மீது போர் புரிய ராஜேந்திரனை அனுப்புமாறு தூண்டிவிட்டேன். இப்பொழுது ராஜேந்திரன் வென்று விமலாதித்தியனை கைது செய்து அவன் சிறையில் உள்ளான். சரி, நீங்கள் அதிக நேரம் இங்கே இருக்க வேண்டாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஒற்றை நீங்கள் அனுப்புங்கள். நான் தகவல் சொல்லி அனுப்புகிறேன். பாலதேவரே கவனம், நான் செல்கிறேன். சோழ அரண்மனையில் நம்பியாண்டார் நம்பியின் வருகை. ராஜராஜா, நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவேனே, திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் என்று. அவர்தான் இவர். இறைவனுக்கு சேவை செய்ய தம்மையே அர்ப்பணித்த மிகச்சிறந்த சிவபக்தர். வணக்கம் அரசே. ஆண்டவனுக்கு சேவை செய்யும் நம்பியாண்டார் நம்பிகளே வணக்கம். சக்கரவர்த்திகளே, இறைவனுக்கு இவ்வளவு பெரிய கோவில் கட்டும் உங்களது சேவைக்கு முன்னே எங்கள் தொண்டுகள் எம்மாத்திரம். தம்பி, இவர் தேவாரங்களை பாடுவதில் வல்லவர். மூவர் பாடிய தேவாரம் முழுவதுமே உங்களுக்கு மனப்பாடமோ? இல்லை சக்கரவர்த்திகளே, அந்த அமுதக்கடலிலிருந்து ஒரு சிறு துளியை மட்டுமே நான் பருகியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த மூவர் பாடிய தேவாரங்களை திருமுறைகளாக வரிசைப்படுத்தி உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் தவறாமல் பாடச் செய்ய வேண்டும் என்பது இந்த அடியனின் எண்ணம். அப்படியே செய்து விடலாமே, அதில் என்ன தடை இருக்கிறது? அதில் தடை இருக்கிறது அரசே. தேவார சுவடிகள் அனைத்தும் தில்லை பெரிய கோவிலில் ஒரு அறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. அதை பாடிய திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகியவர்களை நேரில் அழைத்து சென்றால்தான் அதை தர வேண்டிய ஐதீகமும் உள்ளது. அப்படியே செய்து விடலாமே, இதில் என்ன தடை இருக்கிறது? ராஜராஜா, அவர்கள் மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலங்கள் ஆகின்றன. அவர்களை நீ எவ்வாறு அங்கு அழைத்து செல்வாய்? மன்னிக்க வேண்டும் தமக்கையாரே, அவர்களை நாம் இறக்கவும் இல்லை, நம்மை விட்டு நீங்கவும் இல்லை. அவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள், நம்மோடு என்றென்றும் சேர்ந்து வாழ்பவர்கள். அமைச்சரே, ஆமண்ணா, ஒரு நல்ல நாள் பார்த்து நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக தில்லை வாழ் மறையோருக்கு செய்தி அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தில்லை நடராஜர் கோவிலுக்கு மறையோரை காண செல்லுதல். வாழ்க மன்னர், வாழ்க சோழ சாம்ராஜ்யம், வாழ்க சோழ சக்கரவர்த்திகள் பல்லாண்டு. மறையோருக்கு வணக்கம். வணக்கம் மன்னரே. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் எழுதிய தேவாரத்தை ஒரு அறையில் வைத்து பூட்டி திருவுக்கோளை தாங்கள் வைத்துள்ளீர்களாமே? ஆம் மன்னரே. அந்த மூவரும் நேரில் வந்தால்தான் அந்த கதவை திறக்க முடியும் என்று கூறினீர்களாமே? ஆம் அரசே. ஆனால் தாங்கள் அந்த மூவருடன் நேரில் வருவதாகவும் திருவுகோலை எடுத்து வைக்க வேண்டும் என்று அறிவித்ததிலிருந்து எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உள்ளது. ஏன்
நாம் அந்த மூவருடன் வரமாட்டோம் என்று நினைத்தீரோ? எங்கிருக்கிறார்கள் அந்த மூவர்? எப்படி இங்கு வருவார்கள் என்று எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. அமைச்சரே, இதோ மன்னா. இதோ இருக்கிறார்கள் அந்த மூவர். மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே, பொன்னான சிலைகளை கொண்டு வந்துவிட்டு அந்த மூவரும் உயிருடன் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி? இவர்கள் சிலைகள் என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் அதோ அம்பலத்தில் காலை தூக்கி ஆடும் என் அப்பன் நடராஜனும் சிலைதான். இவர்களுக்கு உயிரில்லை என்றால் அவனுக்கும் உயிரில்லை. இவர்கள் சிலைதான் என்றால் அவனும் சிலைதான். பொன்னாக, மண்ணாக, கல்லாக எந்த வடிவில் இருந்தாலும் அதை கடவுள் என்று நாம் ஒப்புக்கொள்ளும் போது அந்த கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்து சேவை செய்த இந்த மூவர் எந்த வடிவில் இருந்தாலும் அவர்களை ஏன் நாம் அடியார்கள் என்று ஒப்புக்கொள்ள கூடாது? சக்கரவர்த்திகளே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாருங்கள் திறவுகோல். தமிழே, என் உயிர் தமிழே. அடிகளாரே, இதோ மூவர் பாடிய தேவாரம் கிடைத்து விட்டது. மன்னர் மன்னா, 12 காலம் பூட்டி கிடந்த அறைக்குள் புதைந்திருக்கும் தேவார சுவடிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களால் தான் இந்த பாடல் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று அந்த ஆண்டவனே கட்டளை விடுத்துள்ளான் போலும். இந்த அரிய பொக்கிஷத்தை அந்த ஆண்டவனே என்னிடம் ஒப்படைத்தாலும் இதை திருமணங்களாக வரிசைப்படுத்தும் பொறுப்பை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆஹா, நன்றி நன்றி. திருமுறை கண்ட சோழ மன்னா, நீ வாழ்க பல்லாண்டு. வாழ்க வாழ்க. சத்யாஸ்ரீயன் ஒற்றன் பௌர்ணமி தினத்தன்று சோழ நாட்டிற்கு வருகை. சோழ சக்கரவர்த்திகளா, வருக ஒற்றனே வருக. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் வரும் முன் வருகை நல்வரவாகும். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இரட்டை பாடி நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு உங்கள் நாட்டின் மேல் தான் பற்று அதிகம். காலம் முழுவதும் உங்களுக்கே பணிபுரிகிறேன். என்னடா இது, ஒரு முறைதான் மிரட்டினேன், அதற்கே கட்சி மாறிவிட்டான். சரி, சத்யாசிரியனிடம் கொண்டு வந்த ஓலையை எடு. பாலதேவரை ராஜராஜ சோழன் சந்தித்தல். பூங்கோதை, நான் சொல்வது புரிகிறதா? விடிந்தால் மன்னரின் பிறந்த நாள் விழா. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் என் அழைப்பை ஏற்று விருந்திற்கு வந்து விடுவார். நான் கொடுத்த ஆழகால விஷயத்தை அவர் அருந்தும் பாலில் கலந்து விடு. பிறகு மன்னர் இருந்த சோகத்தில் உள்ள இந்த சோழ நாட்டை நம்ம மன்னர் சத்யாஸ்ரீன் எளிதில் கைப்பற்றி விடுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் ராஜதந்திரியாரே. இந்த வேலையை நான் கலை கச்சிதமாக செய்து முடிப்பேன். பாலதேவரே, என்ன கலை கச்சிதமாக செய்து விடுவீர்கள்? வாருங்கள் அரசே, வாருங்கள். உங்கள் வரவு நல்வரவாகும். அமருங்கள். பூங்கோதை, இந்தாருங்கள் அரசே, இந்த பாலை அருந்துங்கள். பாலதேவரே, என்ன வாழ்க்கை இது? சிறிதும் பிடிக்கவில்லை. பேசாமல் நீங்கள் கூறிய அனைத்து ராஜதந்திரத்தையும் நான் நிறைவேற்றி விடலாம் என்று நினைக்கிறேன். இறுதியில் இந்த சாம்ராஜ்யத்தை நான் உங்களிடம் ஒப்படைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். என்ன கூறுகிறீர்கள்? நான் என்ன கூறுவது? நான் கூறியது அனைத்தையும் நிறைவேற்றவா அல்லது விஷம் கலந்த இந்த பாலை குடித்து இறக்கவா? என்ன விஷமா? யார் யார் இதை செய்தது? பூங்கோதையாக தான் இருக்க வேண்டும். பாலதேவரே, எதற்கு இந்த பதற்றம்? அவளை நேரம் தப்பி ஓடி இருப்பாள். என்னுடன் அவைக்கு வாருங்கள். சோழ அரண்மனை. பாலதேவரே, எதற்கு இந்த பதற்றம்? எனக்கு எப்படி பாலில் விஷயம் கலந்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? நேற்று இரவு சத்யாசிரியனின் ஒற்றன் ஒருவன் உங்கள் மாளிகைக்கு வந்தான் அல்லவா? சத்யாசிரியன் ஒற்றனா? என் மாளிகையிலா? அப்படி யாரும் அங்கு இல்லையே. பாலதேவரே, நீங்கள் என்ன கூறினாலும் அது உண்மையாகாது. உங்கள் நாடகம் முடிந்து விட்டது. நேற்று இரவு ஒற்றனாக வந்தது அடியேன் தான். அதே போல் இத்தனை நாட்களாக உங்களின் கீழ் வேலை செய்திருக்கும் பூங்கோதை என் சோழ நாட்டை சேர்ந்தவர். பூங்கோதை, வணங்குகிறேன் மன்னா.
உங்கள் இரட்டைப்பாடி நாட்டில் ஆண்கள் மட்டுமே ஒற்றனாக இருப்பர். ஆனால் எங்கள் சோழ நாட்டில் பெண்களும் ஒற்றனாக இருப்பர். சிறுவர்கள் முதல் பெண்கள் வரை அனைவரும் வீரம் கொண்டவர்களாகவும் நாட்டின் மீது பற்று உள்ளவர்களாகவும் நாட்டிற்காக எதையும் செய்யும் தைரியசாலிகளாகவும் இருப்பர். மன்னா, இந்த பாலதேவர் நம்பிக்கை துரோகின்று திருந்தும் ஏன் அவர் ஆட்டி வைத்தவெல்லாம் ஆடினீர்கள்? இந்த ராஜதந்திரம் தான் தெரியவில்லை. அமைச்சரே, முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். நான் ஏன் இத்தனை நாட்களாக பாலதேவரின் கைப்பாவையாக இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? பாலதேவர் சத்யாசிரியனிடம் செய்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னிடம் நல்லவனை போல் நடித்தார். நான் உங்கள் அனைவரிடமும் பொல்லாதவனை போல் நடித்தேன். பாலதேவரின் ராஜதந்திரத்தை நான் மட்டும் புரிந்தால் போதாதல்லவா? உங்கள் அனைவருக்கும் புரிய வேண்டும். மன்னா, என் ராஜதந்திரத்தை உங்கள் ராஜ தர்மம் என்று விட்டது. என்னை மன்னித்து அருளுங்கள். இங்கிருந்து போய்விடு. அப்பா, தாங்கள் அனைவரையும் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவதால் தான் அனைவரும் நமக்கு வெகு சுலபத்தில் பகைவர்களாகி விடுகிறார்கள். வெகு சுலபத்தில் பகைவரானவர்கள் வெகு சீக்கிரத்தில் அழிந்தும் போகிறார்கள். எத்தனையோ வல்லரசு நாகரிகங்கள் தோன்றி அழிந்தும் நம் தமிழின் நாகரிகம் அழியாமல் இருப்பதற்கு காரணமே எதையும் மறந்தும் மன்னிக்கும் தன்மை நம் தமிழனுக்கு மட்டுமே உள்ளது. சக்கரவர்த்திகளே, சுத்தி நின்ற பகைகள் நீங்கிய சுப நாளான இந்த நன்னாளில் உங்கள் நாடகத்திற்கு ராஜராஜேஸ்வரன் என்ற தலைப்பு கொடுத்து நான் எழுத தொடங்கலாம் அல்லவா? மேலும் இந்த நாடகத்தில் சக்கரவர்த்திகளின் ஆட்சியில் பாமர மக்களுக்கு கொடுத்த சம உரிமை, சிற்பக்கலையிலும் இறையின் பால் தாங்கள் கொண்ட தூய அன்பும் பக்தியும் நெகிழச் செய்யும் இத்தனை பெரிய தஞ்சை பெரிய கோவிலுமே சிற்பக்கலையில் தாங்கள் எவ்வாறு சிறந்து விளங்கினீர்கள் என்பதற்கு சாட்சி. தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவம், தங்களின் ஆட்சி காலம் மக்களுக்கு எவ்வாறு பொன்னான காலமாக இருந்தது, உங்களை பார்த்து எதிர்வரும் சந்ததியினர் கற்றுக்கொள்ள வேண்டிய வீரதீர ராஜதந்திர புத்திசாகிரியங்கள் போன்றவை இடம்பெற்றிருக்கும். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க மன்னர், வாழ்க சோழ சாம்ராஜ்யம், வாழ்க சோழ சக்கரவர்த்திகள். அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் மன்னன் நம் ராஜராஜ சோழன். அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் மன்னன் நம் ராஜராஜ சோழன். அவர் பங்கு பெற்ற போர்களில் தோல்வியே அடைந்ததில்லை. இவர்கள் போன்ற மா மன்னர்கள் வாழ்ந்த இந்நாட்டில் நாமும் வாழ்கிறோம் என்று நினைக்கும் பொழுது தமிழனாக பிறந்த அனைவரும் பெருமை அடைய வேண்டும். நன்றி. ஓம் நம சிவாய. தமிழ் வாழ்க வாழ்க, வீர சோழம் வாழ்க, நற்றமிழ் வாழ்க வாழ்க, நல்லோர் தேசம் வாழ்க. தமிழ் வாழ்க வாழ்க, வீர சோழம் வாழ்க. ஆப்போசிட்லயா? வண்டி பார்த்தா தமிழ்நாடு வண்டி மாதிரி இருந்தது. தமிழ்நாடு வண்டி தெய்வீக ஆற்றலின் வடிவம். தீமைகளை அழித்து நன்மையை நிலைநிறுத்தியவள் மகிஷாசுரமர்தினி. மகிஷாசுரமர்தினியின் போர் வெளியில் நடக்கும் போர் மட்டுமல்ல, அது நமக்குள் நடக்கும் போராட்டத்தின் அடையாளம். மகிஷாசுரன் என்பது நம்மிடம் உள்ள அறியாமை, கோபம், காமம் மற்றும் ஆணவத்தை குறிக்கின்றது. அன்னை என்பது நம்மிடம் உள்ள தெய்வீக அறிவு மற்றும் மன உறுதியை குறிக்கின்றது. தீமைகளை அழித்து நன்மையை நிலைநிறுத்துவதே இந்த மகிஷாசுரமர்தினியின் அவதாரத்தின் உட்பொருள். ஒரு சக்தி பொங்கும் அனுபவமாக இந்த மேடையை அதிர வைக்கப் போகிறது. உங்கள் உற்சாகமான கைத்தட்டலுடன் இந்த தெய்வீக நடனத்தை வரவேற்போம். The interesting factors are an yet over. We intend to share our happiness that our students blessed with an opportunity to perform a dance in front of our beloved Sadguru Amma on Amarthavarsham 72. Amma blessed, enjoyed and appreciated our students' performance. We are truly blessed. The magnanimous Mahishasuramardini dance performance will delight you.
மகிஷனின் யாகத்தால் மறுப்பில்லம் வரம் தனை பிரம்மனும் தந்ததால் மாவரம் வேண்டிய மகிஷனின் யாகத்தால் மறுப்பில்ல வரம் தனை பிரம்மனும் தந்ததால் மகுண்டனன் வெகுண்டனன் மதம் கொண்ட யானை போல் மகிஷனின் ஆணவம் மலை போலே எழுந்தன. மகிஷனின் ஆணவம் மலை போலே எழுந்தன. கோடி தேவர்களே, அந்த மகிஷனை வெல்லும் சக்தி அகிலமெல்லாம் காத்தரும் ஆதிவரா சக்தியிடமே உள்ளது. வாருங்கள், அவளருளை நாடுவோம். சக்தி போலவே தோன்றிடும் சூலாதி சூழிடும் தேவியை வேண்டுவோம். தேவியை வேண்டுவோம், தேவியை வேண்டுவோம், தேவியை வேண்டுவோம், தேவியை வேண்டுவோம். மதியில்லா மடந்தையே, உம்மால் இந்த மகிஷனுடன் மல்லாட முடியாது. அண்ட சராச்சரங்களை யாழும் தேவாதி தேவர்களான ஆண்களே என்னை வெல்ல முடியாமல் தோற்று ஓடுகின்றனர். சக்தியாகிய நீயோ ஒரு பெண். உம்மால் என்னை என்ன செய்துவிட முடியும்? மதிகெட்ட மகிஷனே, மதம் கொண்ட யானை மரணத்தில் வீழும். மலைமகளுடன் போரிட தயாராகுக. ஆணவம் கொண்ட அரக்கனே, உம்மை அழிக்கவே யாம் அவதரித்தோம். மதிப்பில்லா எடை போடும் மகிஷாசுரனே, வா, உம்மை அழித்து உலகை காக்கவே யாம் அவதரித்தோம்.
विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्डकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते They deserve a huge round of applause. மெய்சில் இருக்க வைத்த நிகழ்ச்சி. என்ன ஒரு அற்புதமான காட்சி! சிவபெருமானின் கண்கள், பிரம்மாவின் உடல், முருகபெருமானின் உதடு, வருணனின் கால்கள்.
கஷ்டம். चला संगी कर माल अकेले खाल पारा अमर पारा तू हर पारा पारा ए ओ पारा चला संगी कर माल अकेले खाल पारा छोट बड़े करम डारा छोट बड़े करम डारा गड़ाए खिलते हमर सारा हाय गड़ाए खिले करम डारा अरे हाय गड़ाए खिले करम डारा দেহ মাই কুলিয়ে ঐ বিনা
diversity and the pride in our shared cultural heritage shining through. Thank you.
இந்த நாட்டுப்புற பாடலை Y una vez más se viene el pasito de la Martita. Número 2. DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos.
A story expressed without a single word, reminding us that true values and meaningful messages need no voice. This is where classical grace met modern vibe, resulting in a performance that truly celebrated the art of fusion.
might witness the short film. Hey Jax, don't put the cans down. Why? It's my can. I will put. It's our society. We should keep it clean. What? What mean by society? I know only about variety. Are you kidding me? You don't know what's mean by society? No. Never mind. It's okay. Let's just start cleaning. Okay. Hey guys, are you garbage pickers? This Lindy is telling something society and variety. Hey Lindy, what he is saying? I said we should keep our society clean. Oh Jax, you do not know about society. No. Sorry Jake, I don't. Society means a group of people in the same environment. Exactly. Hey guys, what are you all doing? We are cleaning. Then we will join you. What's the need in keeping our society clean and we are not the garbage pickers? There are many advantages like preventing diseases, boosting mental and physical health, and increasing productivity. Oh, I never knew these things. So, cleaning helps us a lot. Not only that, it improves and cleans the society. This has many advantages. Also, helps us learn something new. Maybe we will be the beach saviors. No. We not only save beach, but also the society. So we can call us the society saviors. Who knew cleaning could feel so awesome? Best team effect. We can make a difference. Keeps us fit and the beach looks so fair. And this keeps our society clean and helps calm the mind. Right. And we are the squad behind it. Our next project, the park. Let's do it! Guys, it's a treasure! Oh my god, what's inside it? The universe wants us to clean more. Yes, we are on the right track. Om Namah Shivaya, Om Amuteshwariye Namaha. I am Tarika as Saumi. I am Nandini as Saumi's mother. I am Sri Varnisha as Saumi's class teacher. Yes, my dear child. It's our parents meeting in our school today. Can you come with me? No, I have an important work in our head office, so I can't come to your parents' meeting. You manage with your teacher. Okay, Mom. Mom, shall we go out for dinner? No, I have a lot of work in my laptop, so I can't come with you. Okay. โอเค Mom.
Mom. Why she is so silent? Why she is so silent and calm nowadays? I will speak with her teacher. Welcome, Mom. Hello, Madam. I am Saumi's mother. I want to know about Saumi. Nowadays and all, I am noticing her. She is always sad and silent in the home. How she is in the classroom? Yes, Mom. She is also calm and silent in the classroom. Don't worry, Ma'am. I will take care of it. Okay, come here. Yes, Ma'am. Why are you so calm and silent in home? What is your problem? Ma'am, my mom is not at all spending time with me. She is always busy with her office works. Oh, that is your problem. I will take care of it. Welcome, Ma'am. Ma'am, I spoke to Soumi and found that you are not spending time with her. This is her problem. Okay, Ma'am. That is my mistake. Sorry for that. You don't tell sorry to me. You spend time with Soumi. Okay, Mom. Yeah, after I'll spend time with her. Soumi, where are you? Come here. Yes, Mom. I'm here. Sorry, Soumi. Hereafter I will spend time with you. We can be happy. Okay, Mom. I'm very happy now. Okay, Soumi. I have corrected all your papers. As of every time, Arjun got the first mark. Clap for him. Krishna. Just 23 marks. You failed again. You need to improve. Always sitting and talking in the class. I don't know. I need to make your class. It's okay. Leave it up. You don't want to. No matter what I think, it comes to it. Because it's a test, not creativity. Teacher only sees marks. That because they don't know what you can do. Your coding skills are weak. No one cares about you. The electric noise will be up that you always talk. மார்க் பண்ணிட்டாங்களா? முன்னாடி 50% எடுக்க மாட்டியா உடனே கேட்குறேன். வெறும் கம்ப்யூட்டர் நோட்டு கேட்குறேன் உட்காந்துக்கிட்டே எப்பயுமே. போடா இங்கே. டேய் என்ன பண்ற? இப்போதான் சொன்னேன் ஃபீஸ்லாம் பார்க்கக்கூடாது. என்ன மார்க் எடுத்து வரீங்க? இப்போ நீ என்ன பண்ணிக்கிற? இல்லைப்பா ஒரு ஆப்புக்கு நம்ம கோடிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி என்ன பண்ணி எனக்கு பிரச்சனை. அப்பா நான் ஒரு ஆப் கோடிங் பண்ணா அதில் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குமா? அப்படியா? எனக்கு முன்னாடி தெரிஞ்சு அவனை என்கரேஜ் பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னை படின்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்லப்பா, சாரி தம்பி. பரவாயில்லப்பா.
Om Amarteshwariye Namaha. It is my great privilege to propose vote of thanks for this colorful and memorable annual day celebration. First and foremost, I express my heartfelt gratitude to our respected chief guest whose gracious presence and inspiring words have added more value to this annual day celebration. We express our sincere thanks to our correspondent and manager for their constant support, encouragement and guidance which help for our institution grow and achieve excellence. Our deepest gratitude to our principal, headmistress for their visionary leadership, dedication, continuous motivation which made today's event a great success. We sincerely thank all the coordinators, teachers for their hard works, commitments and untiring efforts in all that organizing and guiding the students for their programs. I am thankful to the parents to their continuous support and encouragement to the students which play a vital role in their overall development. I appreciated and congratulated all the students who showcased their talents with confidence and enthusiasm, making this evening memorable and lively. Our heartfelt thanks to the technical team, managing sound, lighting, and all to the behind the screen workers, supporting staffs for their silent yet valuable contributing to the smooth conduct of this event. Lastly, we thank everyone present here for being a part of this celebration. With this, I once again thank you all and wish everyone a pleasant evening. Thank you. Om Namah Shivaya. जनगणमनाधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे